நிலா பல்லவன் கிட்ட அவங்க அம்மா பத்தின உண்மை எதுவும் சொல்லாம, அவங்க அப்பாவ பத்தி எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அப்படி இருக்கும்போது நீ கவலைப்படுறது ரொம்ப தப்பு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரியும் பல்லவனும் ஜாலி ஆயிடுறாங்க. இங்க பல்லவன் வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுறத பார்த்துட்டு எல்லாருக்கும் சந்தோஷம். இதுக்கு நிலா தான் காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு சேரனுக்கும் புரிய வருது. எங்க அனீஸ் வீட்ல சந்தாவோட மாமா பையன் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தா இப்பவே என்ன கல்யாணம் பண்ணணும். சந்தாவ கல்யாணம் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்பவே நாங்க கூட்டு போறோம் சந்தாவ அப்படி சொல்லிட்டு அனீஸையும், சந்தாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனீஸ் அவங்கள தடுக்க பார்க்குறாங்க. ஆனா தடுக்க முயற்சி பண்ணாலும் முடியல. அனீஸ தள்ளி விட்டுட்டு சந்தாவ தூக்கிட்டு போக முயற்சி பண்றாங்க. சந்தா ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு கதவ சாத்திடுறாங்க. ஆனா கதவ தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல அனீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம சேரனுக்கு கால் பண்றாங்க. "சேரன் பையா நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சு அனீஸ்? இது ஒரே பதட்டமா பேசுற. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்குறாங்க. "இங்க பாருங்க பையா நீங்க உடனே எங்க வீட்டுக்கு வாங்க. இங்க சந்தாவ இங்க கடத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு எங்க மாமா பையன் வந்து ஒத்த கால்ல நின்னுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க அவங்களுக்கு பயந்து தான் கதவ பூட்டிட்டு இருக்கோம். எப்பனாலும் கதவ உடைச்சு சந்தாவ கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சந்தாவும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. நீங்க வந்தா தான் வந்து எங்கள அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியும். ப்ளீஸ் பையா நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன், "இரு நான் வந்துடுறேன். இப்பவே வந்துடுறேன் அனீஸ். கவலைப்படாத. சந்தாவ பயப்படாம இருக்க சொல்லு. நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சேரன் ஒரே பதட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நிலாவ பார்த்துட்டு, "என்னாச்சு அண்ணா? என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. இங்க சேரன் சொல்றாங்க, "அந்த அனீஷ் வீட்ல அந்த சந்தாவ அவங்க மாமா பசங்க டார்ச்சர் பண்றதா சொன்னாங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தி சந்தாவ தூக்கிட்டு போறதா பிளான் பண்ணி இங்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம சந்தா அவங்களுக்கு பயந்து கதவ சாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அனீஸ் வந்து இப்ப தான் எனக்கு கால் பண்ணா. இப்பவே போய் சந்தாவ காப்பாத்துனா தான், இல்லாட்டி சந்தாவ கூட்டு போயிடுவாங்கப்பா." அப்படின்னு சேரன் சொல்றாங்க. "சரிங்க அண்ணா, நீங்க இப்பவே போங்க. சோழனும், பாண்டியனும் நாங்களும் வரோம் அண்ணா." அப்படி சொல்லிட்டு கூட போறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து போனதும் இங்க நீலாவோட அப்பா இருந்துகிட்டு சேரன் கிட்ட, "ஏய் அந்த கிந்திக்காரி உனக்கு வேண்டான்டா, வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்றாங்க. "அப்பா இப்ப ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கா. அவள காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், பாண்டியன் அது எதுவுமே காதுல வாங்காம நேரா அனீஷ் வீட்டுக்கு தான் போறாங்க. உடனேவும் இங்க நீலா இருந்துகிட்டு, "எதுக்காக சந்தாவ சேரன் அண்ணாக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடேசன் கிட்ட. உடனே நடேசன் இருந்துகிட்டு, "பல்லவன் அம்மாவும் ஒரு கிந்திக்காரி தான். அவ பெத்த பிள்ளைய விட்டுட்டு கடைசில இவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. பெத்த பிள்ளைய கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தாளா? அவளுக்கு பாசங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது, அவங்கலாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கப்பா கல்யாணம் பண்றதுக்கு இங்க. யாருமே இல்லையா? இவன் எதுக்கு ஹிந்திக்காரிய போய் கல்யாணம் பண்ணணும்?" அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துகிட்டு, "எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க அங்கிள். அந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "முதல்ல எல்லாரும் அப்படித்தான்ப்பா இருப்பாங்க. ஆனா, அவங்கள பத்தி உனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "இல்ல அங்கிள். அதான் சேரன் அண்ணா பேசி பழகுறாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு வகையில அவங்கள எப்படிப்பட்டவங்கன்னு தெரிய வந்திருக்கும். அது அவங்களுக்கு 2 பேத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு அங்கிள்?" அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் தப்பு பண்ற மாரியே தோணுதுப்பா." அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவ காப்பாத்துறதுக்காக சேரன், சோழன், பாண்டியன், அனீஷ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க அவங்க மாமா பசங்க கதவ திறந்துட்டு சந்தாவ இழுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா சோழன், பாண்டியன், சேரன் எல்லாருமேவும் தடுத்து அவன அடிச்சு போட்டுறாங்க. உடனேவும், "ஏய் நீங்க யாருடா என்ன அடிக்கிறது? அது என் மாமா பொண்ணு. நான் அப்படிதான் கூட்டு போவேன். நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க." அப்படிங்கிறாங்க. உடனேவும் சேரன் இருந்துகிட்டு, "அது நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு. நீங்க இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பி போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. "அது எப்படி? நான் இருக்கும்போது நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ? அப்படி கல்யாணம் பண்ணாலும் உன்ன வாழ விட்டுருவேனா?" அப்படிங்கிறாங்க. உடனே சோழன், பாண்டியனுக்கும் ரொம்ப கோவம் வருது. "இவன் ரொம்ப பேசுறானே, இவன சும்மா விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு அனுப்பி விட்டுறாங்க. "ஏய் என்னைக்கா இருந்தாலும் நான் வருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. உடனே சந்தா அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே சேரன் வந்துட்டு, "அழாதப்பா, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற? வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவ கூப்பிடுறாங்க. உடனே அனீஷ் இருந்துகிட்டு, "அ பையா இனிமேலும் ஒவ்வொரு நிமிஷமும் தாமதிக்க முடியாது பையா. நீ வேணா சீக்கிரமாவே என்னுடைய தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்றியா? ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துகிட்டு, "உடனே எப்படி அனீஸ் கல்யாணம் பண்ண முடியும்? நான் வீட்ல பேசிக்கிறேன். இப்போதைக்கு சந்தாவ எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்." அப்படி சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, சோழன், பாண்டியன் இருந்துட்டு, "அது என்னண்ணே, நீ கல்யாணம் பண்ணிக்கோண்ணே. யாரு என்ன பண்ண போறா? நீங்க 2 பேரும் தான் இத்தன நாளா பேசி பழகியிருக்கீங்கல்ல. போதும்ண்ணே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன இருந்தாலும் நிலா கிட்ட கேட்டுக்கோண்டா. வீட்ல போயிட்டு அப்பா இருக்காங்கல்ல, எல்லாத்துட்டயும் கேட்டுட்டு நம்ம முடிவு பண்ணலாம்." அப்படின்னு சேரன் சொல்றாங்க. "சரி சந்தா நீ இங்க இருந்தீன்னா, அவங்க மறுபடியும் உன்ன பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. நீ எங்க வீட்டுக்கு வந்துடு." அப்படிங்கிறாங்க. உடனே சந்தாவ கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. "அனீஷ் நீயும் வரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அனீஷ் இருந்துட்டு, "இல்ல பையா, நான் இங்க இருக்கிறேன். என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. சந்தா இருந்தா தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சந்தாவ கூப்பிட்டு போங்க. என்ன முடிவு பண்றீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க." அப்படின்னு அனீஷ் சொல்றாங்க. உடனேவும் சேரன், சோழன், பாண்டியன் சந்தாவ கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் நிலா இருந்துகிட்டு, "என்னாச்சு?
"சந்தா எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. "நீங்க இத நினைச்சு வருத்தப்படாதீங்க சந்தா. எல்லாத்தையும் இவங்க பார்த்துக்குவாங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. உடனேவும் சந்தா இருந்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு நீலா கிட்ட பேசுறாங்க. "நிலா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்ப்பா. ஒரு முடிவு எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. உடனே "என்னண்ணே? என்ன சொல்லுங்க. என்னனாலும் சொல்லுங்க" அப்படின்னு நிலா கேட்டதும், இந்த சந்தாவோட மாமா பசங்க எல்லாம் சந்தாவ கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்பா. ஒவ்வொரு நாளும் சந்தாவ கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்களாம். அதனால சந்தாவோட அண்ணன் நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டான். அத பத்தி நான் வீட்ல பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, அத அப்பா கிட்ட கேட்டுக்கலாம்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் நடேசன் அந்த இடத்துட்ட வந்துட்டு, "எதுக்குன்னது இவள கல்யாணம் பண்ண போறியா? நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஹிந்திக்காரிய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இவள கல்யாணம் பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் செம கோவமா இருக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அவங்க 2 பேரும் தான் ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சிருக்காங்கல்லண்ணே. அண்ணே உங்களுக்கு சந்தாவ பிடிச்சிருக்கா அண்ணே? அப்படி இருந்தா உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே." அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நடேசன் வந்துட்டு, "நீ தப்பான முடிவு எடுக்குறம்மா. இங்க பாரும்மா, நீ எல்லாமே நல்லா தான் பண்ற. ஆனா இது தப்பான முடிவும்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அவர் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. "நீங்க சந்தாவ கல்யாணம் பண்ணிக்கோண்ணே. நம்ம உடனே கோயில்ல வேணா கல்யாணம் வச்சுக்குவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துகிட்டு 2 மனசா இருக்கிறாங்க. ஏன் அந்த அங்கிள் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னே தெரியல. ஏன்னா சந்தா பார்த்தா நல்ல பொண்ணா தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சோழன் நீலா கிட்ட, "என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அந்த அங்கிள் இதுக்கு முன்னாடியும் பல்லவனோட அம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க. கடைசியில அவங்க திடீர்னு வீட்ட விட்டு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் இவங்க விஷயத்திலயும் வேண்டான்னு சொல்றாங்க. அதான் எனக்கு யோசனையா இருக்கு" அப்படிங்கிறாங்க. "இல்லங்க சந்தா நல்ல பொண்ணா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் மாரி இதெல்லாம் நடக்காதுங்க. நீங்க சேரன் அண்ணாவுக்கு சந்தாவை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்" அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு கோவில்ல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிவு எடுக்குறாங்க. அதே மாதிரியேவும் சேரன் சந்தாவுக்கு சேலை எடுத்து, "இந்த புடவைய நாளைக்கு கட்டிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. குடுத்துட்டு நடேசன கூப்பிடுறாங்க கல்யாணம் பண்றதுக்கு. ஆனா நடேசன் "நான் வரல. என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்றீங்களா? நீங்களே போய்க்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லினதும், சேரன் வந்துட்டு, "அப்பா வந்திருக்கலாம். அப்பா வராம தான் கொஞ்சம் நல்லாவே இல்ல. அப்பா வராம கல்யாணம் நடக்கிறத நெனச்சு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு" அப்படின்னு சேரன் சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "சரிங்கண்ணே, வருத்தப்படாதீங்க. நீங்க சந்தாவ கல்யாணம் பண்ணா அப்பா ஆசீர்வாதம் கண்டிப்பா பண்ணுவாரு. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானே அப்பா நெனைப்பாங்க" அப்படின்னு நிலா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க சேரனுக்கும் சந்தாவுக்கும் கோயில்ல கல்யாணம் நடந்துருது. சந்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். "அனீஸ் பையா ரொம்ப நன்றி சேரன் பையா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேரன், இனிமேலு நீங்களே என் தங்கச்சிய பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேலு அவங்கள பத்தி கவலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொன்னதும், சோழன், பாண்டியன் எல்லாரும், "உங்க தங்கச்சிய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இனிமேலு எல்லாம் எங்க அண்ணனும் எல்லாரும் பார்த்துக்குவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சந்தா சொல்றாங்க. அத கேட்டுட்டு சேரன் வந்துட்டு, "எதுக்குப்பா நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேவும் "இனிமேல் இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்காத. எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், எங்க சந்தா சிரிக்கிறாங்க. நிலாவும், "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே இனிமேல் நல்லதா தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.